தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனியார் ரிசார்ட்டில் தங்கியுள்ள தாவேகா எம்எல்ஏக்கள் பனையூர் அலுவலகத்திற்கு வர தாவேகா தலைவர் விஜய் அழைப்பு விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனியார் ரிசார்ட்டில் தங்கியுள்ள தாவேகா எம்எல்ஏக்கள் பனையூர் அலுவலகத்திற்கு வருமாறு தாவேகா தலைவர் விஜய் எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனியார் ரிசார்ட்டில் தங்கியுள்ள தாவேகா எம்எல்ஏக்கள் தற்போது பனையூர் அலுவலகத்திற்கு வர தாவேகா தலைவர் விஜய் அழைப்பு விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காலை 11 மணிக்கு பனையூர் அலுவலகத்தில் தாவேகா எம்எல்ஏக்களுடன் விஜய் மற்றும் என் ஆனந்த் ஆகியோர் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது தொடர்பான விரிவான தகவல். வணக்கம். தமிழக சட்டமன்றத்தில் தனிப்பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் போட்டியிட்ட தொகுதிகளில் 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். குறிப்பாக பாதியிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதிகமாக இருக்க வேண்டும். 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது தேவை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திடம் 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் காங்கிரஸ் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து செயல்பட இருப்பதாகவும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நேற்றைய தினம் உட்பட 112 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆதரவு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு தற்போது இருக்கிறது. ஆனாலும் மேலும் 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆதரவு தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் இன்று பதவியேற்பு விழா நடத்த திட்டமிட்டிருந்த சூழ்நிலையிலும் ஆளுநர் அழைப்பு விடுக்கப்படாததால் அவை கிளப்பில் போடப்பட்டிருக்கிறது. எனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவி ஏற்பாரா, பதவி ஏற்பதில் நிலவும் சிக்கல்கள் என தொடர்ந்து பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களாக சென்னையில் இருக்கக்கூடிய ரெசார்ட்டுகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று அவர்களுக்கு அழைப்பு என்பது தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை சார்பில் அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் இன்று காலை 11 மணி அளவிலாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தர வேண்டும் என்பதாகவும் அதில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தமிழக வெற்றி கழகம் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறாக செயல்பட வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனையாக இருக்கும் என்பதாக முதற்கட்ட தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.